கீதா, இன்னும் சார் வரலையோ? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாருக்கா. இன்னும் இந்த ரேவதியை காணும் பாத்தியாக்கா? எப்போ ஃபோன் பண்ணி சொன்னா இன்னும் வராமல் இருக்கா பாரு. வந்துருவா. வசந்தி அக்கா, நம்ம எஸ்தர் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பையன் ஐசக்கு ஏதோ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு கேள்விப்பட்டேன். ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? என்னக்கா சொல்றீங்க? வாமா வா ரேவதி, ஏன் இவ்வளோ நேரம் வர்றதுக்கு? என் ஃப்ரெண்டை பார்த்தங்க, அதான் அவகிட்ட பேசிட்டு அவளையும் கூட்டிட்டு வந்தேன். இங்கே பாருங்க, இவ தான் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? ஆளை பார்த்தா அப்படி தெரியல, பேர் மட்டும் சின்ன பொண்ணுன்னு வச்சிருக்காங்க. என்னக்கா பண்ணுறது, நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது சின்ன பொண்ணுன்னு வச்சுட்டாங்க. நான் இப்படி வளர்ந்ததும் இவ்வளோ ஹைட்டாகன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா பேசுறா, வக்காரு. சுமதி, அதான் எஸ்தர் அக்கா மருமகளாம். ஓ, ஓகே ஓகே. சார் வந்துட்டாரு, திரும்பி உட்காரு. எல்லாருக்கும் வணக்கம்மா. வணக்கம் சார். கீதா தான் இந்த குழுக்கு தலைவி. நீங்கள்லாம் பேர் சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அன்னை தெரசா மகளிர் குழு. உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கீதாவே சொல்லிடுவாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேமிப்பு தொகையை ஏற்றுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு லோன் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் வாரம் வாரம் கட்டிடுங்க. அதெல்லாம் நான் முன்னாடியே பேசிட்டேன் சார். அப்போ சரி கீதா, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஏதாவது வேணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். சாந்தியக்கா, வாங்க நம்ம இந்த சேரும் டேபிளும் எடுத்துகிட்டு போய் என் வீட்டில் போட்டு வரலாம். ஏக்கா, உங்கள் பேர் என்னக்கா? லக்ஷ்மி. சின்ன பொண்ணு, இது என் நடக்கா, அது என் பெரியக்கா, அவங்க வந்து பக்கத்து வீட்டாக்கா லக்ஷ்மி. அப்பாடி, எங்கடா கதவுட யாரும் இல்லையே அப்படின்னு நினச்சேன். இத்தனை பேர் கிடச்சிருக்கீங்க, சூப்பர். நீ எப்பயும் இப்படி தான் கலக்கலன்னு இருப்பியோ? ஆமாக்கா, கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆச்சு, யாருக்கிட்டேயும் பேசுறதில்ல. எங்கள் மாமியார் அது ஏன்டா என்கிட்ட பேசுதுன்னு இருந்தேன் நான். எப்படியோ நீங்கள் எல்லாம் எனக்கு கிடச்சிருக்கீங்க. ஏன் சின்ன பொண்ணு, உங்கள் மாமியார் அப்படி எதுவும் கொடுமைப்படுத்துதோ? கொடுமைண்ணா கொடுமை. உங்கள் வீட்டு கொடுமை எங்கள் வீட்டு கொடுமை இல்லைக்கா. ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கிட்டேனா, அதுக்கு என்ன பேச்சு பேசுனாங்க தெரியுமா? காலையில் என் வீட்டுக்கார் மட்டும் இல்லை, நான் திருப்பி என் அம்மா வீட்டுக்கே போயிருப்பேன். 8 மணி வரைக்கும் தூங்கினா எந்த மாமியாரா இருந்தாலும் திட்டு தானே திட்டுவாங்க. ஏன்க்கா 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாதோ? நான் எங்கள் வீட்டிலலாம் 9 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். அது அம்மா வீடு சின்ன பொண்ணு, இது மாமியார் வீடு. 7 மணிக்கு முன்னாடியே எழுந்து இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு வேலைக்கு போகிற ஆம்பளைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். ஓ, அப்படி சொல்கிறீங்க. சரி விடுங்க, செஞ்சிட்டா போகுது. சரி சின்ன பொண்ணு, அப்புறம் பார்க்கலாம். பாய்க்கா. அப்புறமா நான் உங்கள் வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் நான் வருவேன். நல்ல பொண்ணாதான்க்கா இருக்கா, கள்ளம் கபடம் இல்லாமல் பேசுகிறா பார்த்தீங்களா? ஆமாம் லட்சுமி, நல்ல பொண்ணாதான் இருக்கா. சரிக்கா, மாடு வந்துடும், நான் போய் பால் கறக்கணும். போயிட்டு வரட்டுமா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வா.